ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய உபத்திரவங்கள், பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கடிகள் எல்லாவற்றிலுமிருந்து நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். இதைத்தான் ஏசாயா தீர்க்கன் ஒரு தீர்க்க தரிசனமாக இதை சொல்லுகிறார். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அவர் இனி வரும் காலங்களில் உன்னை மேன்மைப்படுத்துவார் என்றல்ல, ஏற்கனவே அவர் மேன்மைப்படுத்தி விட்டார். உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். பாருங்கள், எவ்வளவு பெரிய மேன்மை! அது மாறாதது. சில ஆண்டுகளுக்கு முன்பு மலேசியா தேசத்தில் வாழ்ந்ததான பழங்குடி இனத்தவருக்கு நடுவில் இயேசுவின் அன்பை சொல்லுவதற்கு ஒரு கூட்டத்தார் போன பொழுது அந்த பழங்குடியின மக்கள் இவர்களை உயிரோடு கொன்று சாப்பிட்டு விட்டார்கள். ஒருவரும் அதிலிருந்து மீளவில்லை. ஆனால் மிஷனரிகளை தொடர்ந்து அவர்கள் ஒரு விமானம் மூலம், ஒரு சின்ன விமானம் மூலம் அங்கே இறக்கி வந்தார்கள். ஆனால் ஒருவர் கூட மீண்டு வரவில்லை. காரணம், அவர்கள் சொன்ன காரியம் ஆச்சரியமாக இருந்தது. அவர்கள் இறக்கி விடுகிற மிஷனரிகளை அவர்கள் போய் இயேசுவின் அன்பை அந்த பழங்குடி மக்களுக்கு சொல்லும்போது அவர்கள் அந்த மிஷனரிகளை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களை கொன்று உணவாக அருந்தி வந்தார்கள். அப்படி இந்த விமானத்திலிருந்து இறக்கி விடுக்கும் பொழுது விமானி சொல்லுவார், உங்களில் யாராவது பிழைத்திருந்தால் நீங்கள் கரங்களை அசையுங்கள், நான் மீண்டும் இந்த நாளிலே வருவேன், அப்பொழுது நீங்கள் உயிரோடு இருந்தால் உங்களை மீட்டுக்கொள்ளுவேன். இந்த சூழ்நிலையில் ஒரு பெண் அந்த மிஷனரியாக போக வேண்டும் என்று தன்னுடைய போதகரிடத்தில் கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், எவ்வளவு கொடுமையான இடம், அதற்கு வேண்டாம் என்று சொல்லி எவ்வளோ ஒரு மறுக்கிறார். அந்த பெண் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அவள் பேர் மெர்சி. அவள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அவர் துணிச்சலோடு நான் போவேன் என்றார். சரி, போதகரும் வேறு வழி இல்லாமல் அவளை அனுப்பி வைத்தார். அந்த விமானியும் அந்த குறிப்பிட்ட இடத்துல அந்த பெண்ணை இறக்கி விடும்படி கயிறு மூலமாக இறக்கி விடுகிறார்கள். அப்பொழுது அவர் அந்த பெண்ணிடத்தில் சொல்கிறார், இப்பொழுதும் ஒன்று கெட்டு போகவில்லை, நீ சொல், அப்படியே போய்விடலாம். இல்லை, நான் போகிறேன். அப்படியானால் ஒன்று, இந்த நாளில் மீண்டும் விமானம் வரும், நீ உயிரோடு இருந்தாயானால் நீ கையசை, நாங்கள் வந்து உன்னை அழைத்து சொல்லும். பாருங்கள், அப்புறம் அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு பெண். ஆனால் அந்த விமானி சொன்ன அந்த காலக்கெடு, அந்த நாட்கள் வந்தது. அப்பொழுது அந்த விமானி மீண்டும் தன் விமானத்தை அந்த பகுதியில் வட்டமிட்டு பார்த்து கொண்டிருந்தார். இந்த பெண் இருக்கிறாளா என்றால் ஒரு பெரிய ஆச்சரியம். இந்த பெண் கரங்களை அசைத்து அந்த விமானியை பார்த்து அசைத்தார். இந்த பெண் மாத்திரமல்ல, அந்த ஊரில் இருக்கிற பழங்குடியின மக்கள் எல்லாரும் சேர்ந்து கரங்களை அசைத்து அவர்களை வரவேற்றார்கள். ஒரு பயங்கர பெரிய ஆச்சரியம். விமானி வேகமாக தன் விமானத்தை கீழே இறக்கிவிட்டு விமானி அந்த பெண்ணிடத்தில் ஓடிப்போய் என்ன நடந்தது என்று சொல்லி கேட்கிறார். அப்பொழுதுதான் அந்த பெண் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீங்கள் எல்லாம் அற்பமாக எண்ணின என்னை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். எப்படி மேன்மைப்படுத்தினார்? அப்படி என்றால் இவர்களுக்கு ஒரு நம்பிக்கை, அதாவது அந்த பழங்குடியின மக்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை தெரியுமா? தங்களை காப்பாற்றுவதற்கு, தங்கள் இனக்குழுக்களை காப்பாற்றுவதற்கு வானத்திலிருந்து ஒரு தேவதை இறங்கி வரும் என்று சொல்லி அவர்கள் நம்பினார்கள். அதே போல் இந்த பெண் அந்த ஏரோப்ளேனில் கயிறில் விமானத்தில் இறக்கி விட்ட பொழுது வானத்திலிருந்து இறங்கி வந்ததுனால இதுதான் அந்த தேவதை என்று சொல்லி
அவர்கள் இந்த பெண்ணை பூஜிக்க ஆரம்பித்தார்கள். இந்த பெண் இயேசுவின் அன்பை சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். முழு வம்சமும் அந்த பழங்குடியினத்தவரும் ரட்சிக்கப்பட்டார்கள். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? எல்லாரும் ஒதுக்கி வேண்டாம் என்று சொன்ன இடத்துல அவர் தம்முடைய நாமத்தை உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறவர். இன்றைக்கும் உனக்கு அற்புதம் செய்கிறவர். உன்னை மேன்மைப்படுத்தவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இன்றைக்கு ஜெபித்து கொண்டிருக்கிற அருமையான உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வாழ்க்கையில் மேன்மையை தந்து அந்த மேன்மையை அவர்கள் அனுபவிக்க கர்த்தர் கிருபைதான். தயவினாலும் இரக்கத்தினால் நிரப்பி விடுங்க. உங்கள் நாமத்தை உயர்த்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.